டைம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு உணர வைக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட்ல எல்லாம் எதுக்காக இந்த மாதிரியான ஓட்டைகள் போட்டிருக்காங்க, வெப்சைட்ல எதுக்காக இந்த மாதிரி ஐ ஆம் நாட் எ ரோபோட்னு ரீகேப்சர் தராங்க. பட்டர்ஃப்ளை பார்த்திருப்பீங்க, ஆனா பட்டர்ஃப்ளையோட முட்டை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரூபா நாட்டுல இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியோட போட்டோ எங்க இருந்து எடுத்திருக்காங்க? ஒரே நேரத்துல 4 ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்க முடியும்? இதே மாதிரி அமேசிங்கான சூப்பரான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 20, MS தோனியை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். MS தோனி 2011 வேர்ல்டு கப்ல 6 அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்ச கிரிக்கெட் பேட் தான் இந்த உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான கிரிக்கெட் பேட்டா இருக்குதாம். இது உலகத்திலேயே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிரிக்கெட் பேட்டா இருக்கிறதுனால இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு பேட்டை $161,259 வாங்கியிருக்காங்க. இதை இந்தியன் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த விரல் விட்டு தான் எண்ணி பார்க்கணும். நம்பர் 19, ஒரு போட்டோகிராஃபர் டிராகன் லிசார்டோட போட்டோ எடுத்திருக்காரு. இந்த போட்டோவோட அமேசிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு டிராகன் லிசார்ட பாக்குறதுக்கு ஒரு இலைய பிடிச்சிட்டு கிட்டார் வாசிக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கும் இந்த டிராகன் லிசார்ட். உண்மையாலவே இந்த ஒரு போட்டோ வேற லெவல்ல தான் இருக்குது. நம்பர் 18, தண்ணி ஓடுற இடத்துல ஒரு பிரிட்ஜ் கட்டினா அதோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த இமேஜை பாருங்க. இந்த மாதிரி தான் தண்ணி ஓடுற இடங்கள்ல எல்லாத்தையும் ஃபவுண்டேஷன் போட்டு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்பர் 17, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதுக்கு உள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு இமேஜை பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டா இருந்தாலும் சரி, டெபிட் கார்டா இருந்தாலும் சரி, அந்த ஏடிஎம் கார்டை ரெண்டா பொளந்தோம்னா அதோட பார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 16, 1925 லாஸ் ஏஞ்சலஸ்ல 2 பேரு பிளேன் பறக்கக்கூடிய விங்ஸ்ல நின்று டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் தரையில இல்ல, 1000 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய விமானத்துல இருந்து டென்னிஸ் விளையாண்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்த பண்ணதுனாலேயே இவங்க 2 பேருக்கும் டேர் டெவில்ஸ்னு சொல்லப்படுற பட்டத்தையே கொடுத்திருக்காங்க. நம்பர் 15, ஹுண்டாய் கார் கம்பெனி அவங்க கார் கம்பெனில ஒரு ஸ்பெஷலான எம்ப்ளாயி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த ஒரு நாய் தான். இந்த ஒரு நாயோட பேரு டியூசன் பிரைம். இந்த ஒரு நாய் ஹுண்டாயில சேல்ஸ்மேனா வேலை பார்க்குது. ஆக்சுவலா இந்த ஒரு நாய் ஸ்ட்ரீட் டாக் தான். இந்த ஒரு நாய் ஒரு நாள் பசியோட கிடக்கும்போது ஹுண்டாய் கம்பெனியோட ஓனர் அந்த ஒரு நாயை பார்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு. எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஒரு நாயை ஒரு கம்பெனில சேல்ஸ்மேனாவும் வச்சுட்டாரு. இந்த ஒரு நாய் அந்த ஒரு கம்பெனிக்கு வந்ததுல இருந்து நிறைய ப்ராஃபிட் கிடைச்சதாவும் நிறைய கார்ஸ் வித்ததாவும் சொல்றாங்க. நம்பர் 14, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு பெரிய ஏரி இருக்குது. இந்த ஒரு ஏரியோட பேரு லேக் போன்சார்ட்ரைன். இந்த ஏரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஏரியில போட்டிருக்கக்கூடிய பவர் லைன்ஸ் தான். இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நீங்க பூமியோட கர்வேச்சரை நோட் பண்ண முடியும். அதாவது பூமியோட உருண்ட நிலப்பரப்பு வளைவு, இது எல்லாத்தையும் நோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பவர் லைன்ஸ் இந்த ஒரு ஏரியில 25 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்களாம். நம்பர் 13, கிரிக்கெட்ல இந்த ஸ்டெம்புக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சின்ன டெய்லோட விலை எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரிக்கெட்ல யூஸ் பண்றாங்கன்னா அது வெறும் 5000 10,000 இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இதோட விலை ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்குன்னா ஒரு iPhone 11 Pro Max அளவுக்கு இருக்கும். கிரிக்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு லைட்டோட விலை 1,35,000 ரூபாய் வரைக்கும் இருக்குமாம். நம்பர் 12, ஜியோஸ்பேர்ல ஒரு கண்ணு தெரியாத ஆந்தை இருக்குது. இதோட கண்ணை பார்த்தோம்னா இதுல சின்ன சின்ன நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இந்த ஆந்தையோட கண்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், இந்த ஆந்தையோட கண்ணுல யூனிக் பிப்ரின் பிளட் பிக்மெண்ட் கிளாட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இது பறவைகளுக்கு வரக்கூடிய ஒரு யூனிக்கான ஐ டிசீஸ். நம்பர் 11, யுஎஸ்ஏல ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரே நேரத்துல 4 ஸ்டேட்ஸ்ல கால் வச்சு நிக்க முடியும். அதாவது அந்த ஒரு இடத்துல நின்னீங்கன்னா 4 ஸ்டேட்ஸ்ல உங்களால இருக்க முடியும். இந்த ஒரு சர்க்கிளை பாருங்க. இந்த ஒரு சர்க்கிள்ல தான் 4 ஸ்டேட்ஸோட பார்டர் இருக்குது. 4 ஸ்டேட்ஸும் இந்த ஒரு இடத்துல முடியறதுனால இதுக்கு 4 பாயிண்ட்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்ஸோட பேரு யூட்டா, கொலராடோ, அரிசோனா, நியூ மெக்சிகோ. நம்பர் 10, மகாத்மா காந்தியை தெரியாதவங்க கண்டிப்பா இந்தியால யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவோட சுதந்திரத்துல மகாத்மா காந்தி ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு மகாத்மா காந்தியோட போட்டோவை 1947ல எடுத்திருக்காங்க. இந்த ஒரு போட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி கிராப் பண்ணி தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ரூபா நோட்டுகள்ல வச்சிருக்காங்க. நம்பர் 9, சிகரெட் உடம்புக்கு கேடானதுன்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. இந்த ஒரு சிகரெட் பேக்கெட் ஒரு மனுஷனோட வாழ்நாள்ல இருந்து 24 மணி நேரத்தை கழிக்குது. ஆனா இந்த சிகரெட்டோட பாதிப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசமானதா இருக்குமா? அதாவது இம்யூனிட்டி வீக்கா இருக்கிறவங்க சிகரெட் குடிச்சாங்கன்னா அவங்களோட நுரையீரல் சீக்கிரமாவே பாதிப்படைஞ்சிருமாம். இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெதுவா தான் பாதிக்குமாம். ஆனா சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு நுரையீரல்ல கண்டிப்பா பாதிப்பு உண்டு. நம்பர் 8, இந்த இலை மேல இருக்கிறத பாக்குறதுக்கு என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் பட்டன்ஸ் இலை மேல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற எதுவுமே அது இல்ல. பட்டர்ஃப்ளை எல்லாருமே பார்த்திருப்பீங்க, புடிச்சு விளையாண்டுருப்பீங்க. ஆனா பட்டர்ஃப்ளையோட முட்டையை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நீங்க ஒருவேளை பார்க்கலைன்னா இதுதான் வண்ணத்தி பூச்சிகளோட முட்டை. நம்பர் 7, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இமெயிலை யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த இமெயிலை கண்டுபிடிச்சது ஒரு 14 வயசு இந்தியன். இந்த பையனோட பேரு சிவா ஐயாதுரை. இந்த ஒரு பையன் 1978ல இமெயிலை கண்டுபிடிச்சிருக்காப்ல. நம்பர் 6, நம்ம டிவில நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்திருப்போம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வரும். ஆனா இந்த உலகத்திலே ரொம்பவே நீளமான அட்வர்டைஸ்மெண்ட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலே நீளமான அட்வர்டைஸ்மெண்டோட நீளம்
நீளம் என்னன்னா 14 மணி நேரம். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓஹோன்னு சொல்லப்படுற பிரேசிலோட டிவில தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை 8/12/2011 ஒரு படத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாவும் போட்டிருக்காங்க. நம்பர் 5, உங்களோட பார்வை எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த ஒரு இமேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுது? கலர் கலரா இலைகள் தெரியுது, அது மேல ஒரு பூச்சி நிக்குது. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா அந்த கையில இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி தெரியக்கூடிய எல்லாமே பூச்சிகள் தான். இந்த வகையான பூச்சிகளை லீஃப் இன்செக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பூச்சியை நீங்க கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் இதை பூச்சினே கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 4, மெகலடான் ஷார்க்கை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஒரு ஷார்க் 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்றாங்க. இந்த ஒரு ஷார்க்கோட சைஸ் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னா இந்த ஒரு இமேஜை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாய்க்குள்ள மாட்ட போற மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஷார்க் தான் ஒயிட் பவுல் ஹெட் ஷார்க். இந்த ஒரு இமேஜ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஷார்க்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பெரிய ஷார்க்கோட அளவுக்கு எந்த ஒரு ஷார்க்குமே வராதாம். நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் நேரத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் நிறைய பேர் 1 மணி நேரம் இருக்கு என்ன ஆக போகுது, 1 நிமிஷம் இருக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் நினைப்பாங்க. ஒரு வருஷத்தோட வேல்யூ அதுல ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரத்தோட வேல்யூ உடம்பு சரியில்லாம ஹாஸ்டல்ல கிடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளோட வேல்யூ சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மணி நேரத்தோட வேல்யூ யாருக்காவது காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நிமிஷத்துக்கான வேல்யூ ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு செகண்டோட வேல்யூ ஆக்சிடென்ட் ஆக இருந்து தப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 0.1 செகண்டோட வேல்யூ ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்க மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதனால நம்ம நேரத்தை வீணடிக்காம நம்ம கடமைகளை கரெக்டா செய்வோம். நம்பர் 2, இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவையாவது இந்த மாதிரி ரீகேப்சா வந்திருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம டிக் மார்க் பண்ணி கேப்சாவை சரி பண்ணாதான் நம்மளால உள்ளாவே போக முடியும். இதை பண்றதுக்கு நமக்கு வேணா ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு வெப்சைட்ஸ்க்குமே இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு 10 ரூபா தராங்கன்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க ஒரு பாட்டை கிரியேட் பண்ணி அந்த ஒரு வெப்சைட்ல ரன் பண்ண விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்துல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஒரு பாட்டை எந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு பாட் ஈஸியாவே ஆட்டோமேட்டிக்கா லாகின் லாக் அவுட் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 நிமிஷத்துல ஒரு லாகின் லாக் அவுட் பண்ணோம்னா அதே 10 நிமிஷத்துல பாட்ஸ்லாம் 20 லாக் அவுட் லாகின் பண்ணுமாம். இந்த மாதிரி 5 பாட் ரன் பண்ண விட்டோம்னா 5 நிமிஷத்துல 1000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருமாம். இந்த மாதிரி இவங்க பாட்டை வச்சு பண்றதுனால அந்த ஒரு வெப்சைட்டை நடத்தக்கூடிய கம்பெனிக்கு நிறைய நட்டம் வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட்ல இந்த மாதிரி ரீகேப்சா தருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு மாதிரி ரீகேப்சா தரதுனால அதை மனிதர்கள் மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். ஆனா பாட் எப்பவுமே ஒரே ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் ட்ரெயின் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி கேப்சா வந்துறதுனால அந்த பாட்டால அதை தாண்டி போக முடியாது. ஏன்னா அதால கேப்சாவை சால்வ் பண்ண முடியாது. இதனாலதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லயும் இந்த மாதிரி கேப்சா தராங்க. நம்பர் 1, நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய பிஸ்கட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹோல்ஸ் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா பிஸ்கட்ஸ்க்கு டிசைன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்காங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா பிஸ்கட்ல டிசைன்ஸ்க்காக ஹோல் போடுறது கிடையாது. பிஸ்கட் நல்லா கிரன்ச்சியா ரெடி ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஓட்டைகள் போடாம பிஸ்கட்டை பேக் பண்ணோம்னா சென்டர்ல இருக்கக்கூடிய பகுதி ஒழுங்கா வேகாதாம். பிஸ்கட் ஒழுங்கா வேகாம இருந்துச்சுன்னா பிஸ்கட்டை வாங்குறவங்க முதல் தடவை வாங்குறவங்க 2வது தடவை வந்து வாங்க மாட்டாங்க. பிஸ்கட் நல்லா கிரன்ச்சியா மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா ஒரு தடவை வாங்கினவங்க மறுபடியும் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி பிஸ்கட் கிரன்ச்சியா இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஓட்டை போட்டு பேக் பண்றாங்க. இதனால பிஸ்கட்டோட உள்பக்கமும் நல்லா வெந்துரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஃபேக்ட்ஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.